சில பேரை பொறுத்த வரைக்கும் இவங்க சொல்றது தான் ரிசல்ட்னு நினைச்சுமா. இப்போ யூச்சர் சொல்லிட்டாரு இந்த படம் சரி நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு ஓவரா அடிக்கிறது அந்த மாதிரி இருந்தா கொஞ்சம் பர்சனல் எனக்கு ஆகாது. உங்களுக்கு Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. Summer holidays vandachu. Namma GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. நம்மள அடிக்கணும்ன்ற எண்ணத்தோடயே இப்போ ஆமா நான் உன்னை பார்த்தேன்னா வெட்டிட வேண்டான்ற நாளைக்கு நான் படம் பார்க்க போறேன் அவனை செத்தடா நீ அப்படின்னு படத்தை பார்க்க போடா ஃபர்ஸ்ட். அதுக்கு நான் அடிக்கிற மைண்ட் செட்டை தான். ஒரு ரிவ்யூ வந்து ஒரு படத்தை அழிக்காதுன்றதுக்கான ப்ரூஃப் வந்து நான் டூல்ஸ் சம்மியோட பாக்குறேன். இன்னைக்கு 100 கோடி சம்பாதிச்சிடும் போது ஆமா ஹென்ஸ் ப்ரூவ்டு தான். ஒரு பெரிய யூடியூப் சேனல்ல ஒரு பெரிய ரிவ்யூவர் டப்புனு படத்தை பத்தி நெகட்டிவா கொடுக்குறான்றப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஐயோ இவ்வளவு அடிக்க தேவையில்லையா அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு அது பயந்துட்டேன் நான் உண்மையிலேயே. போஸ்டர்ஸ் வந்து ரொம்ப வைப்ரண்டா ஒரு தலையை துண்டா வச்சு அது வந்து ஒரு அட்டென்ஷனை கிரியேட் பண்ணுச்சு. ஓகே பயங்கரமான போஸ்டர். ஆமா அது கிட்டத்தட்ட அது எவ்வளவு ப்ரோ கலெக்ட் ஆச்சு அது சொல்ல முடியுமா? அரௌண்ட் 8. இவங்கெல்லாம் ஆர்டிஸ்ட்னு வந்து என்னால் ஓப்பனாக ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு கூட பேச முடியாது. ஒரு நியூஸில் கூட போடுறாங்கன்னா அடுத்த வாரம் வெளியிடும் படங்கள் அப்படின்னு பார்த்தா அதில் மர்மரே இருக்காது. பெரிய படத்தோட நாங்கள் வரோன்றப்போ எங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் புஷ் தேவைப்படுச்சு வெளியே தெரியுது. இந்த தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு படம் நீங்கள் முன்னாடியே பாருங்க அது ஒரு ரெஸ்பெக்டர் தான். இப்போ அவங்களுக்கு பிடிக்கலன்னா படம் அவ்வளோதான் எங்களுக்கு காலி. ப்ரோ ஒரு நல்ல விஷயம் ஒன்று சொன்னார். டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து நீங்கள் நிறைய ஹைப் கொடுத்துட்டீங்க அந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொன்னும்போது படம் நான் சொல்ல ப்ரோ என்கிட்ட ஒருத்தர் சொன்னாரு. பாசிட்டிவ் ரிவ்யூஸ் ஒரு பக்கம் இருக்கும், நெகட்டிவ் ரிவ்யூஸ் எப்படி உங்களை தாக்குச்சு? உங்களுக்கு வந்துச்சா நெகட்டிவ்? இன்னொன்று சில பேர் ரிவ்யூஸ் கொடுக்கும்போது பார்த்துருக்கீங்களா கமெண்ட் பண்ணும்போது நம்மளை அடிக்கணும்ன்ற எண்ணத்தோடயே ஆமா நான் உன்னை பார்த்தேன்னா வெட்டிட வேண்டான்ற மெசேஜ் கொடுத்துட்டே இருக்கீங்க. நாளைக்கு நான் படம் பார்க்க போறேன் அவனை செத்தடா நீ அப்படின்றான். படத்தை பார்க்க போடா ஃபர்ஸ்ட். அதுக்கு நான் அடிக்கிற மைண்ட் செட்டை தான் போடணும்னு அந்த மாதிரி கமெண்ட்டும் வரும். பர்சனலா கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆக வாய்ப்பு இருக்கு. டிபெண்டிங் ஆன் பர்சன் தான். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட அப்பாலாம் பார்த்தீங்கன்னா ரெகுலராக படம் பார்க்குறாருன்னு நினைக்கிறேன். திடீர்னு கால் பண்ணுவார். ஒரு ஃப்ரைடே காலில் சாட்டர்டே கால் பண்ணி ப்ளூ சட்டை சொல்லிட்டாரு இந்த படம் சரி நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு நல்ல ஒர்க் அவுட் ஆகல போலேன்னு. அந்த படம் பெரிய ஹிட்டாக இருக்கும். அது வந்து சில பேரை பொறுத்த வரைக்கும் இவங்க சொல்கிறது தான் ரிசல்ட்டுன்னு நினச்சிமா. இப்போ எங்கள் அப்பாலாம் அப்படி தான் இதான் ரிசல்ட்டோன்ற மைண்ட் செட்டுக்கு வந்துருவாங்க. அது அவங்கள அந்த படத்துக்கு தடுக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஒரு ஸ்மால் ஸ்கேலில் டிஸ்டர்ப் ஆகும். இப்போ அதை வந்து நம்ம நெகட்டிவாக எடுத்துக்க முடியாது. அது வந்து இப்போ ப்ளூ சட்டை சொல்கிறாருன்னா அது அவரோட பெர்ஸ்பெக்டிவ். அது இப்போ என் படத்துக்கு ஒரு சொன்னா நியாயமாக எடுத்துக்கிட்டேன். ஓகே இப்படி ஒருத்தர் சொல்கிறாரு அப்படின் போது பர்சனலாக ரொம்ப பர்சனலாக டிஸ்டர்ப் ஆகாமல் இது தொழிலா சினிமாவை தொழிலாக தான் பார்க்குறோம். நம்ம இந்த தொழிலில் இந்த தப்பு பண்ணியிருக்கோம் அவர் சொல்கிறது நம்ம நெக்ஸ்ட் டைம் கரெக்ட் பண்ணிக்கணும்னு தோணும். சில பேர் ரொம்ப ஓவரா அடிக்கிறது அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் மைட் பி ஒவ்வொருத்தவங்களுக்கு பர்சனல் எனக்கு ஆகாது. பர்சனலாக எடுத்துக்கிறவங்களுக்கு நான் பார்த்த வரைக்கும் நான் டூரிஸ்ட் ஃபேமிலி சொல்லுவேன். அது ஒரு முக்கியமான ரிவ்யூ வந்துட்டு எனக்கு அது பார்க்கும்போது நெகட்டிவாக தான் இருந்துச்சு அந்த ரிவ்யூ. பட் ஆனால் அது பெரிய கேரே இல்லை படம் இங்கே இன்னைக்கு 100 கோடி சம்பாதிச்சிடும் போது அதுதான் ஹென்ஸ் ப்ரூவ்டு தான். அது இது ஒரு ரிவ்யூ வந்து ஒரு படத்தை அழிக்காதுன்றதுக்கான ப்ரூஃப் வந்து நான் டூரிஸ்ட் ஃபேமிலியோட பார்க்குறேன். இப்போ நான் இந்த படத்தை ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்துட்டு ப்ரிவ்யூ ஷோவில் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் பார்க்கும்போது மெஜாரிட்டி 99% நல்லா இருக்குன்னு சொல்லும்போது என்னோட ஒரு ஃப்ரெண்ட் வந்து என்ன நீ ரொம்ப பில்டப் கொடுத்தி இந்த படத்துக்கு அப்படின்ற மாதிரி எங்கிட்ட சொன்னார். என்னையா குறைச்சல் உனக்கு இல்லை எனக்கு நீ சொல்கிற அளவுக்கு ஒர்க் ஆகல. இப்போ நான் கொடுத்த பில்டப் தான் உனக்கு ஒர்க் ஆகாமல் போயிருக்கலாம் அப்படின்ற தாட் இல்லை எனக்கு ஒர்க் ஆகலன்னு சொன்னார். ஆனால் படம் 100 கோடி பண்ணிடுச்சுன்னும் போது மெஜாரிட்டி தான் எண்ட் ஆஃப் டே ரிவ்யூஸ்லையுமே அந்த மெஜாரிட்டியாக தான் பார்க்குறேன். இப்போ எனக்கு வந்து ஒருத்தர் இட்டிஸ் பிரசாந்த் பாசிட்டிவாக பேசிட்டாரு, மாறன் சார் நெகட்டிவாக பேசிட்டாருன்னும் போது எத்தனை பேர் பாசிட்டிவாக பேசுங்க எத்தனை பேர் நெகட்டிவாக பேசியிருக்காங்க. அப்போ வந்து ஓகே நம்ம இந்த ரேஷியோ நெக்ஸ்ட் டைம் கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணணும். ஏன்னா அது எடுத்துக்கிட்டு தான் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ சந்தோஷமா எல்லாருமே பாசிட்டிவாக கொடுக்கும்போது நம்ம சந்தோஷமா அதை எடுத்துக்கிறோம். நெகட்டிவ் கொடுக்கும்போது எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் இதாச்சு. இப்போ ஒரு பெரிய யூடியூப் சேனலில் ஒரு பெரிய ரிவ்யூவர் டப்புனு படத்தை பற்றி நெகட்டிவாக கொடுக்குறன்றப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஐயோ என்ன அது லைக் எனக்கு சில இதெல்லாம் வந்து இவ்வளோ அடிக்க தேவையில்லையா அந்த மாதிரி இருந்துச்சு. அப்போது எனக்கு அது ஹர்ட்டிங்காக இருந்துச்சு. இப்போ ஏன்னா நான் மட்டும் பார்க்குறது இல்லை, இப்போ வீட்லையும் பார்க்குறாங்க எல்லாரும் பார்க்குறாங்க. பார்த்து நம்மகிட்ட அதை கேட்கும்போது நம்மளுக்கு என்ன சொல்கிறது அதெல்லாம் கண்டுக்காதீங்க விட்டுருங்கன்றோம். சரி ஓகே இப்போ இவங்க நெகட்டிவாக கொடுத்துட்டாங்கன்னு இப்போ நான் அதை திறந்து பார்த்தா கமெண்ட் ஃபுல்லாக டிஃபெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கீழே கமெண்ட்ஸ் சும்மா செக் பண்ணால் எல்லாருமே டிஃபெண்ட் பண்ணுவாங்க. அப்போ ஓகே நம்மளுக்கு மெஜாரிட்டியாக வந்து படம் வந்து யாருக்கு போகணுமோ அவங்களுக்கு போயிடுச்சு. இப்போ அவங்களுக்கு பிடிக்கலன்றப்போ அந்த பாயிண்ட்ஸ் என்னன்றதையும் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம். சரி அவங்கவுங்களுக்கு வருது. இப்போ நிறைய பேர் என்கிட்ட அதை சொன்னாங்க. இப்போ இது வந்து நாங்கள் எல்லாரும் ஆஹா ஓஹோ நாங்கள் எங்களுக்கு அந்த அளவுக்குலாம் இல்லை, ஓகே தான் ஓகேஷான ஒரு படம் தான், இது எல்லாரும் அவ்வளோ ஹைப் பண்ணுற அளவுக்குலாம் இல்லை அப்படின்னா ஓகே ஃபைன் தான். அது அவங்கவுங்களுக்கு டேக் அது எடுக்கிறாங்கன்றப்போ அது ஃபைன் தான். நீங்கள் எங்ககிட்ட தான் வந்திருக்கணும். பட் நான் அதை இன்னொரு ஒரு விஷயத்தை சேர்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைச்சேன். ப்ரொமோஷன்ஸ் அண்ட் அதை பற்றி ஒன்று. ஏன்னா ப்ரோ ஒரு நல்ல விஷயம் ஒன்று சொன்னார். டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து நீங்கள் நிறைய ஹைப் கொடுத்துட்டீங்க அந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொன்னும்போது படம் நான் சொல்ல ப்ரோ என்கிட்ட ஒருத்தர் சொன்னார். நீங்கள் சொல்லல ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னார். ஃப்ரம் டீசர்லேருந்து அந்த படம் ஷூட்
அங்கேருந்தே அதோட எண்டு வரைக்கும் படம் ரிலீஸ் ஆகி அதோட பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டு வரைக்குமே ப்ராப்பராக பிளான் பண்ணி ஒரு ப்ரொமோட் பண்ணி கரெக்டாக எடுத்துகிட்டு போய் சேர்த்த படமாக நான் டூரிஸ்ட் ஃபேமிலியை பார்க்குறேன். ஸோ அது கண்டிப்பாக ப்ரமோஷன் டீமுக்கு தான் அந்த கிரெடிட் போய் சேரும். பட் அது வந்து இப்படி ஒரு விஷயமும் க்ரியேட் பண்ணல. நம்ம ஒரு லைட்டர் சப்ஜெக்ட் எடுத்திருக்கோம், படத்துக்குள்ளே புருவத்தை தூக்கி பார்க்குற மாதிரி இல்லை, அழகாக போயிட்டுருக்குன்னும் போது அது எப்படி இருக்கும்? ப்ரமோஷன் இவ்வளோ பண்ணிட்டாங்கன்னும் போது அந்த அவர் சொன்ன மாதிரி விஷயமோ, ஐ மீன் உங்கள் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி ஒரு விஷயமோ தோணும்ல, அது எப்படி இருந்துச்சு? எங்களுக்கு என்னன்னா டீசர் வந்து செம்ம பாசிட்டிவாக போயிடுச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று பெருசாக வந்துருச்சு எங்களுக்கு. என்னன்னா அதில் நான் உண்மையிலே பயந்தேன். டீசரில் வந்து பெரிய ரீச், அது தெலுங்குல நான் இப்போ ஐ மீன் ஹைதராபாத் போனப்போ கூட அங்கே நிறைய பேர் வந்து என்கிட்ட அதை சொன்னாங்க. கேரளாவில் பயங்கர ரீச். அப்போ எல்லாருமே சொல்லும்போது எனக்கு என்னன்னா பயங்கர காமெடியான படம் போல, ஃபுல் அவுட் அண்ட் அவுட் காமெடி இந்த படம், ரொம்ப நாள் ஆச்சு ஒரு ஃபுல்லாக சிரிச்சு அப்படின்றப்போ எனக்கு தான் தெரியும் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக நான் அழுவ வைக்க போகிறேன்றப்போ எனக்கு அது பயந்துட்டேன் நான் உண்மையிலேயே. ஏன்னா ஐயோ இது தப்பாக கன்வே ஆயிடுச்சா, இது ஃபுல் காமெடி படம் நினச்சிட்டு இருக்காங்க, இப்போ இது படம் அந்த மூடில் இருக்காதுன்றது எனக்கு தெரியும், என் டீமுக்கு தெரியும். அப்போ அது கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் பயம் ஆச்சு. அப்புறமேட்டு சரி பரவாயில்ல நம்ம ட்ரெயிலரில் செட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஒருத்தங்களா கூப்பிட்டு காமிக்கும் போது இப்படி கொஞ்சமாக பார்க்குறவங்க நாங்கள் சொல்ல, பட் அவங்க போட ஆரம்பிச்சாங்க கொஞ்சமாக. இப்போ முதல்ல ஜீல வினோத் அண்ணா இருப்பார், ஸோ அவர் தான் போட்டார், இந்த மாதிரி டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்தேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருசாக ஒன்று போட்டார். ஸோ அங்கேருந்தே கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் நாங்கள் ஃபைனலாக இப்போ நாங்கள் ஒரு பெரிய படத்தோட நாங்கள் வரோன்றப்போ எங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் புஷ் தேவைப்படுச்சு வெளியே தெரியறதுக்கு. ஏன்னா கண்டிப்பாக அவ்வளோ பெரிய ஸ்டார்டமோட நம்ம ஒரு படம் வருதுன்றப்போ நம்மளுக்கு ஒரு பெரிய புஷ் தேவைப்படுது. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம்னா அப்போ தான் நாங்கள் வந்து இந்த தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு படம் நீங்கள் முன்னாடியே பாருங்க, அது ஒரு ரிஸ்பெக்டர் தான். அவங்களுக்கு பிடிக்கலன்னா படம் அவ்வளோதான் எங்களுக்கு காலி. ஸோ அதெல்லாம் நாங்கள் பண்ணுறோம். பண்ணிட்டு அவங்க படம் பார்த்துட்டு இல்லை படம் நல்லா இருக்கு, இந்த படம் நல்லா இருக்குன்றப்போ பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த டாக் ஜென்ரேட் ஆகுது. போஸ்டர்ஸ் வந்து ரொம்ப வைப்ரண்ட்டாக ஒரு தலையை துண்டா வச்சு அது வந்து ஒரு அட்டென்ஷனை கிரியேட் பண்ணுச்சு. ஓகே, பயங்கரமான போஸ்டர் ப்ரோ. அது ஃபர்ஸ்ட் எப்படி அது அப்படி ரத்தம் தெறிக்க எப்படி நீங்கள் அதை பிளான் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல அந்த போஸ்டர்ல இருந்தே. அப்புறம் கொஞ்சமாக சோஷியல் மீடியாவில் வந்து நான் யதார்த்தமாக ஒரு படம் போய் பார்த்தேன் அப்படி ஆரம்பிச்சு படம் ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னு ஒரு கம்ப்ளீட்டாக சோஷியல் மீடியாவில் ஒரு படத்தை ப்ரமோட் பண்ணி அதை கிட்டத்தட்ட அது எவ்வளோ ப்ரோ கலெக்ட் ஆச்சு அது சொல்ல முடியுமா? அரௌண்ட் 8. ஓகே, அது ஒரு யாருன்னே தெரியாமல் ஒரு ஃப்ரெஷராக வர்ற ஒரு இண்டிபெண்ட்னு சொல்லலாம். அப்படி ஒரு படத்துக்கு அது ரொம்ப பெரிய நம்பர் இல்லை? ஸோ கம்ப்ளீட்டாக அது இப்படி ஒரு பாசிட்டிவாக மாற்றி நம்ம அதோட நெகட்டிவ் சைடு நம்ம அப்புறம் பேசுவோம். இப்படி பிளான் பண்ணது எப்படி? இல்லை ஆக்சுவலாக வந்து எங்களுக்கு பெரிய ட்ராபேக் வந்து நோன் ஆர்டிஸ்ட் இல்லாதது தான். இப்போது மறுமறுன்னு ஒரு படம் வருது, இவங்கெல்லாம் ஆர்டிஸ்ட்டுன்னு வந்து என்னால் ஓப்பனாக ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு கூட பேச முடியாது. பேச வச்சா அதுதான் எங்கள் படத்தை ஃபஸ்ட்டு ட்ராப் பண்ணோம். அந்த ஒரு சுச்சுவேஷன் ஒன்று இருந்தது. அதை தாண்டி ஒரு வாரத்துக்கு ஒரு படம் வந்தால் பரவாயில்ல, ஒரு 7 படம் 8 படம் 9 படம்னு வருது. நாங்கள் மர்மர் வரும்போது வேறு ஏதோ வரக்கூடாதுன்றது பார்த்து தான் பிளான் பண்ணோம். ஆனால் நம்ம டேட் அறிவிச்சாச்சு, பார்த்தா 8 படம் எங்கள் கூட அப்படின்னு ஒரு கட்டத்தில் வந்து நிற்குது. பட் படம் வந்து எங்கே மிஸ் ஆகுதுன்னா எக்ஸ்பெக்டேஷன் விச் இஸ் கிரியேட்டட் பை த ப்ரொடக்ஷன் டீம் அதை வந்து மீட் பண்ணாத ஒரு சுச்சுவேஷனில் தான் வந்து படம் இறங்குது. பட் ஆனால் அந்த எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணுறதே நம்ம தான். ஒரு ப்ரமோஷன் வந்து எந்த அளவுக்கு பண்ணணுன்றது வந்து அது எல்லாருக்கும் தெரியுமான்னு எனக்கு தெரியல. எது வந்து போதும்ன்ட்டு நிறுத்தணும்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் படம்னால நான் சொல்கிறேன், அந்த ஒரு சுச்சுவேஷன் வரும்போது லைம் லைட் வந்து அதிகமாக அவங்க மேலே ஃபோக்கஸ் இருக்கும். எல்லாருமே வந்து ஓகே நான் இவ்வளோ சொல்லிட்டானுங்க, அவன் அப்படி என்னடா பண்ணியிருக்க, பேயா நானா மாத்துற அந்த மாதிரி தான் வருவாங்க. ஸோ அப்படி வரும்போது அஃப்கோர்ஸ் நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து நிறைய இருந்தது. பட் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு பெரிய படம் வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து மர்மருக்கு என்ன நடந்ததோ அது எல்லாமே இருந்தது. பட் அதால் அந்த படத்தால் எந்திரிக்க முடியல, ஈவன் தோ இட்ஸ் அ ஸ்டார்டம். பட் மர்மர் வந்து அதை தாண்டி ஒரு 25-31 days ஓடிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அது வரைக்கும் ட்ராவல் பண்ணதுன்னா அது படத்தோட ஒரு இன்ஸ்டாகிராம் ரிவ்யூஸ் எல்லாமே காலி ஆயிடுச்சு. ஃபுல்லாக காலி ஆகிட்டு யாருமே வந்து யூடியூப்பை பார்த்து படம் பார்க்க மாட்டேன் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கே வந்துட்டாங்க. அந்த டைம்லேயும் ஒரு படம் ரன் ஆகும்போது அது வேர்ட் ஆஃப் மவுத்தில் தான் போச்சு. ஏன்னா நான் எவ்ரிடே வந்து நான் தேட்டர் போயிட்டு பார்க்கும்போது நாங்கள் இருக்கிற ஆடியன்ஸ் கேட்கும்போது நான் 4வது வாட்டி பார்க்குறேன் ப்ரோ, நான் வந்து 3வது வாட்டி பார்க்குறேன் ப்ரோன்ட்டு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் பார்த்தவங்க நிறைய வாட்டி பார்த்துருக்காங்க. அதுதான் இந்த நம்பர்ஸ் ஒன்று எனக்கு பண்ணுச்சு. இந்த பர்டிகுலராக இந்த இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்னு ஒன்று இருந்ததுல, அது அரௌண்ட் ஒரு 3-4 நாள் நடந்துச்சு. அந்த எல்லாருமே போட ஆரம்பிச்சாங்க. பட் அது ஒரு விதமான நெகட்டிவிட்டியை எடுத்துகிட்டு வந்துருச்சு. ஏன்னா அவங்க வந்து அதை ஜென்யூனாக ஐ மீன் நான் பார்த்த வரைக்கும் ஜென்யூனாக பண்ண மாதிரி இல்லை, ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக பண்ண ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஐ மீன் நிறைய ஆடியன்ஸ்க்குமே வந்து அதுதான் வந்து கொஞ்சம் நெகட்டிவிட்டியை கிரியேட் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் இல்லை ஆக்சுவலாக வந்து எனக்கு மார்க்கெட்டிங் டீம் அவங்க சொன்னது என்னென்னா ப்ரிவியூ போடுவோம், ப்ரிவியூ போட்டு
அவங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னா இதெல்லாம் பேச வைக்க போகிறோம் அப்படின்ற ஒரு கட்டத்தில் இருந்தாங்க. பட் ஆடியன்ஸ் வந்து சிம்பிள் தான். நீங்கள் வந்து டிவியில் ஒரு விளம்பரம் பார்க்குறீங்கன்னா நீங்கள் அந்த ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுறீங்கன்னு கிடையவே கிடையாது. நீங்கள் படத்தை எடுத்துகிட்டு வந்து ஸ்டேஜ் தான் பண்ண முடியும். அப்போ வந்து ஒரு எந்த ஆக்டர்ஸுமே இல்லாத ஒரு படத்தை நீங்கள் எப்படி வருதுன்னு சொல்ல முடியும்? ஒரு நியூஸில் கூட போடுறாங்கன்னா அடுத்த வாரம் வெளியிடும் படங்கள் அப்படின்னு பார்த்தா அதில் மர்மரே இருக்காது. என்னடா மர்மர் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா தேட்டர்ஸ் கூட எங்களுக்கு கிடைக்கல. நான் தேட்டர்ஸ்க்கு முன்னாடி நாள் போயிட்டு பிவிஆர் கிட்ட பேசி கேட்குறேன், எனக்கு தேட்டர்ஸ் கொடுங்க, வந்து தேட்டர்ஸ் கொடுக்க மாட்டீங்க, எப்படி ஒரு விளையாடுறதுக்காச்சும் அட்லீஸ்ட் ஒரு கிரவுண்ட் இருந்தால் தானே பார்க்குறதுக்கு ஆடியன்ஸ் இருப்பாங்க, அதுவே இல்லாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு வந்து இப்போ சினிமா உள்ளே இருக்கிற ஆட்களுக்கு தெரியும் ப்ரமோஷன் வந்து படம் இருக்குதுன்னு மட்டும்தான் தெரிய வைக்க மட்டும்தான் முடியுமே தவிர உள்ளே வர்றது வந்து அதோட ஃபுட்ஃபால் 2-3 நாள் தான். பட் அதுக்கப்புறம் வந்து ஒன்ஸ் நெகட்டிவ் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுன்னா யாருமே வரவே மாட்டாங்க. ஆமாம், ரிவ்யூஸ் வந்துட்டு ஒரு படத்துக்கு ரொம்ப ஒரு பூஸ்டிங்கான ஒரு விஷயம்தான். இப்போ இன்கேஸ் வந்து ஒரு புது படம்லாம் வருதுன்னா ரிவ்யூஸ் பார்த்து போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் அதே படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் வருதுன்னா படம் நல்லா இருந்துச்சு ஆனால் நெகட்டிவ் ரிவ்யூஸ் வருதுன்னா அந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் எந்த விதத்துலையும் அந்த படத்தை பாதிக்காதுன்றதுல எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு. ஏன்னா அந்த ரிவ்யூஸ்லாம் தாண்டி அந்த படம் நல்லா இருக்குன்ற பட்சத்தில் அது 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 தன்னோட காலில் எப்படி இருந்தாலும் ஓடிடும். ஸோ அதில் எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது. அதனால எனக்கு இந்த ரிவ்யூஸ் வந்து நெகட்டிவாக வந்தாலும் சரி பாசிட்டிவாக வந்தாலும் சரி அது ஏன்னா அது அவங்களோட தாட். இது அவங்க பார்க்குற இப்போ அவங்களுக்கு என்ன படம் பிடிக்கும், அவங்க எந்த மாதிரி சூழ்நிலை, அவங்களோட ஒப்பீனியன், பர்சனல் ஒப்பீனியன் சொல்கிறாங்க, நாட் எவ்ரி ஒன்ஸ் ஒப்பீனியன் அது இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது அது படம் நல்லா இருக்குங்கிற பட்சத்தில் அது எந்த விதத்தையும் பாதிக்காது, நெகட்டிவாக இருந்தாலுமே பாதிக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்கிரிப்ட் வந்து நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதுதான் அட்டைன் பண்ணீங்களா? எக்ஸாக்டாக எப்போயும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஆப்வியஸாக நம்ம மைண்டில் இருக்கிறது அப்படியே பண்ண முடியாது, லொகேஷன்ஸ் மாறும். அண்ட் எனக்கு வந்து மொத்த படமும் அவுட்டோரை போய் நான் வந்து ஒரு இடத்துல போய் செட்டில் ஆனேன். கோபிச்செட்டிப்பாளையம் போய் செட்டில் ஆகி ஷூட் பண்ணும்போது இந்த ப்ராசஸ் வந்து எனக்கு ராமோஜியில் போய் ஷூட் பண்ணுற ஒரு இது கொடுத்துச்சு, கம்ஃபர்ட்டை கொடுத்துச்சு. காலைல எழுந்துச்சு ரெகுலராக ஒரு லொகேஷன் போகிறோம், அங்கேயே ஷூட் பண்ணுறோம், திரும்ப வரோம். திடீர்னு ஏதாவது ஒரு பேட்ச் தேவைப்படுது, ஆர்டிஸ்ட் எங்கே இருப்பாங்க, ரூமில் இருப்பாங்க, ரெக்வஸ்ட் பண்ணலாம் ஃபோன் பண்ணி, அவங்களுக்கு பர்சனல் ரீசன்ஸ் இருக்காது, அங்கே தான் இருந்தாகணும், அப்படியே ஆசையை வரேன். அந்த மாதிரி காம்ப்ரமைசஸ் இருந்ததுனால சொல்கிற டைமில் சொல்கிற பட்ஜெட்டில் எல்லாம் முடிச்சு நமக்கு தேவையானது எடுக்க முடிஞ்சிச்சு கம்ஃபர்டபுளாக. ஸ்டெப் அவுட் ஆகும்போது இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட்லாம் பண்ணும்போது எனக்கு அது எப்படி அச்சீவ் பண்ணுறதுன்னு தெரியல. அது கோயம்புத்தூர் லொகேஷன் போகும்போது அங்கேயே பக்கத்துல தங்கிட்டீங்களா? ஹோட்டல் மாதிரி போனீங்களா இல்ல வீடு? கோபிச்செட்டிப்பாளையம் மினி கோடம்பாக்கம். அந்த ஊர் வந்து ஒரு காலத்தில் நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஷூட்டிங்காகவே நேர்ந்து விடப்பட்ட மாதிரி ஊர். பாக்யராஜ் சார்லாம் அங்கே ஒரு தேட்டரை ரெண்ட் எடுத்து எடிட் ஷூட்டாக மாற்றிருக்காரு. ஓகே, மார்னிங் டு ஈவினிங் ஷூட் பண்ணுவாராம் 9 to 6 எடிட் பண்ணி நைட் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் டே ஷூட் போகிறோம். அப்படிலாம் அந்த ஊர் இருந்திருக்கு. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் அந்த அங்கே ஒரு எமரல்னு ஒரு ஹோட்டல் இருக்கு, அந்த ஹோட்டலுக்கு நான் வந்து லொகேஷன் பார்க்க போனேன் நித்தமுருவானம் படத்துக்கு. அப்போ அந்த ஹோட்டல் இது ரெனோவேட் பண்ணாமல் இருந்துச்சு. அங்கே வந்து பிரபு சார் ரூம், இது கார்த்திக் சார் ரூம், இது சத்யராஜ் சார் ரூம்னுவாங்க. நான் பிரபு சார் ரூமில் தங்கியிருக்கேன். அது எப்படின்னா அவங்க ரெகுலராக அங்கே லாங் டேர்ம்லாம் நிறைய படங்கள் பண்ணதுனால அவங்க பெர்மனன்ட் ரூம்ஸே இருந்துச்சு. அப்படி ஒரு ஊர். இப்போ அந்த ஊர் இந்த ஹோட்டல் ஒரு ஹோட்டல் நல்லா இல்லாததுனால ஷூட்டிங் நடக்காமல் ஒரு 10 வருஷம் இருந்துச்சு. இப்போ அந்த ஹோட்டல் ரெனோவேட் பண்ணிட்டாங்க. நித்தமுருவானம் நாங்கள் பண்ண முடியல, ஹோட்டல் நல்லா இருந்தால் பொள்ளாச்சி போயிட்டோம். இப்போ நான் கோபிச்செட்டிப்பாளையம் தான் பண்ணணும்னு நினைக்கும் போது அங்கே போய் ஹோட்டலில் ரெனோவேட் பண்ணிட்டாங்க. அங்கேயே செட்டில் ஆகி அங்கேயே பண்ணோம். அந்த ஊர் மக்களுக்கு சினிமா புதுசே கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நம்ம படத்தில் வந்து விக்ரம் பிரபு சார் இருக்கிறதுனால எங்கிட்ட எந்த வீட்டுக்கு போனாலும் லொகேஷன்ஸ் எனக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஓகே, அங்கே பார்த்தீங்கன்னா பிரபு சாரோட அவங்க அப்பா நிற்கிற ஃபோட்டோ இருக்கும், சிவாஜி சாரோட அவங்க தாத்தா நிற்கிற ஃபோட்டோ இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் அங்கே கேட்டிங்கன்னா, நான் வந்து தாத்தா கூட ஃபோட்டோ எடுத்துட்டேன், அப்பா கூட ஃபோட்டோ எடுத்தேன், பையன் கூட மட்டும் எடுத்துட்டா முடிஞ்சுப்பா எனக்கு. வாழ்க்கையோட ஏமே அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இருக்கும். இல்லை, அது வெளியூர் ஷூட்டிங் அவுட்டோர் போனால் மட்டும் இது பெரிய ப்ளஸ். நம்மளுக்கு அங்கே அவங்க வந்துட்டு எப்படி சொல்றது, யாருனே தெரியாதவங்களா இருந்தா கூட இது மாதிரி ஒன்று எடுத்துக்கங்கப்பா தம்பி அப்படின்றோம். ஆனால் சென்னையில் எப்படின்னா, இந்த எங்க மேனேஜர் சொல்லுவார், சார் இந்த கோடு வரைக்கும் தான் சார் நம்மளுக்கு, கோட்டுக்கு தானே அங்கிட்டு கால வச்சிங்கன்னா 10,000 எக்ஸ்ட்ரா சார் அப்படின்னு. அவ்வளோ சுகரா பண்ணுவாங்க இங்கே சென்னையில் லொகேஷன்ஸ் மட்டும். நான் சில இடத்துலலாம் போயிட்டு ஷூட் பண்ணும்போது எங்கள் மேனேஜர் காலையில் சொல்லுவார், நான் கேமரா அங்கே வைங்க அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், சார் அது நம்ம இடம் கிடையாது சார், இது வரைக்கும் தான் சார் நம்ம இடம், இங்கே தான் நம்ம கேமரா வைக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு சுகராக இருக்கும் இங்கே. லொகேஷன் சார்ஜே நம்மளுக்கு சென்னையில் அடிச்சுட்டு போயிடும் பயங்கரமா. அந்த சார்ஜ் எல்லாம் நம்ம அவுட்டோரில் கண்ட்ரோல் பண்ணலாம். எல்லாருமே கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் லொகேஷன், திரும்ப நம்ம போய் அடுத்த படத்துக்கு கேட்கும்போது இப்படிதான் போன படத்துக்கு கொடுத்தேன் கொடுக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அந்த மாதிரி இப்போ நாங்கள் ஷூட் பண்ணோம்ல, அந்த ஒரு ஏரியா ஃபுல்லாக ஷூட் பண்ணோம்ல, அவங்களாம் பயங்கர ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. தம்பி எங்க வீட்டுல இருந்து எடுப்பா, தம்பி இங்க வந்து எடுப்பா, தம்பி இங்க ஒரு ஷாட் வைப்பா, இப்படிதான் இருந்தாங்க. ஸோ நாங்க அது பயங்கர கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. நாங்க முடிக்க போகும்போது இன்னொருத்தவங்க போய் கேட்டிருக்காங்க, தம்பி நாங்க இதுக்கப்புறம் கொடுக்குறதுல முடிவு பண்ணோம். ஆனா அது என்னமோ உண்மைதான், 100% அது உண்மை. ஒரு இடம் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த இடத்த நம்ம பிடிக்கிறது நாஸ்தியா கேஸ், அது ஷூட்டிங்காக மட்டும்தான் அப்படின்றது இல்லாத பட்சத்துல
ஒரு காமன் பிளேஸோ இல்லை வந்து இப்போ நான் ஒரு இது ஷூட் பண்ணேன், ஒரு ஹீரோவோட ஏரியா ஒன்று ஷூட் பண்ணேன். நாங்கள் ஷூட் பண்ண தான் கடைசி, அதுக்கப்புறம் அந்த ஏரியா கொடுக்கறது இல்லை. இந்த குவார்டர்ஸ் மாதிரி குவார்டர்ஸ் மாதிரி நான் அதுக்கப்புறம் அது கொடுக்கறது இல்லை. அது 2-3 படத்துக்குலாம் போய் கேட்டிருக்காங்க, கொடுக்க முடியாது, கொடுக்கல அப்படின்ட்டாங்க. அந்த மாதிரி நம்மளும் ஏதாவது ஒன்று பண்ணிடுவோம். அது நம்ம ஆட்களும் அராஜகம் பண்ணிடுவாங்க சில இடத்துல. இதனால தான் நான் காட்டுக்கு போயிட்டேன். ஸோ நான் வந்து இமேஜினேஷன் வந்து எப்பவுமே ஒரு அளவே இல்லை இல்லைங்களா, எல்லாமே ரொம்ப ஜாஸ்தி தான் யோசிப்போம். ஒரு அடர்ந்த காடு, குளிர்மையான இடம் அப்படின்ட்டு தான் எழுதியிருந்தது ஆக்சுவலாக. ஆனால் அங்கே போனால் அது ஒரு காஞ்சி போன ஒரு வறட்சியான காடை தான் ஒன்று கிடைச்சது. சரி ஓகே, அதுவும் வந்து ஒரு சாப ஊர், சாப காடு, அதனால வந்து அது வறட்சியாக இருக்கிறது நல்லா தான் இருக்கும்ன்ட்டு நம்ம மைண்டை நம்மளே மேக்கப் பண்ணிக்கிறோம். ஓகே, இது வந்து இதுக்கு சூட் ஆகும் அப்படி நம்ம. அது ஆக்சுவலாக அது வந்து ஒரு காம்ப்ரமைஸ் தான். ஸோ நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோம்னா படம் அங்கே கடைசியில் ஒன்றுமே நிற்காது. ஸோ எனக்கு வந்து மேக்ஸிமம் என்ன ரிட்டர்னில் இருக்குதோ, நான் ரிட்டர்னில் வந்து இந்த படத்தை ஒன்று ட்ரை பண்ணது என்னென்னா, கேமரா ஆங்கிள்ஸு, யார் கையில் கேமரா இருக்கும், என்ன லென்ஸ் இருக்குன்ற அளவுக்கு நான் டிஸ்கஸ் பண்ணி எழுதி முடிச்சிட்டோம். அதனால் எனக்கு வந்து அதை பேப்பர் டு ஸ்க்ரீன் கொண்டு வரது வந்து 100% அங்கே என்ன இருந்ததோ அதான் கொண்டு வர முடிஞ்சது. எவ்வளோ பெரிய படங்கள்லையுமே அது இருக்கும். நான் பார்த்த வரைக்கும் என்னோட நாலேஜுக்கு சொல்கிறேன், எவ்வளோ பெரிய படங்களையுமே அது இருக்க தான் செய்யும். இன்க்ளூடிங் சங்கர் சார் நினச்சாலுமே அது இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே போனால் தான் தெரியும். இப்போ நான் வந்து லவ் மேரேஜில் வந்து உஸ்லம்பட்டியில் போய் ஷூட் பண்ணணும் அவ்வளோ ஆசை எனக்கு. படத்தோட ஸ்டார்டிங் உஸ்லம்பட்டி. பட் நான் அது கோபிச் படம் தான் ஷூட் பண்ணேன். ஓகே, உஸ்லம்பட்டின்னு ஒரு சரி, அது பிலீவபிளாக அதான் சினிமான்ற போது நமக்கு எப்படி வேணா காமிச்சிக்கலாம். அதுவே உஸ்லம்பட்டியில் ஷூட் பண்ணி நான் கண்டிப்பாக பெட்டராக தான் இருந்திருக்கும். அப்புறம் சில மாண்டேஜஸ்லாம் வந்து லொக்கேஷன்ஸாக இங்கே போகணும் அங்கே போகணும் ஆசைப்படுவோம். அதுக்கு ஒரு ட்ராவல் டைம், அதை நம்ம அந்த மாண்டேஜுக்காக நம்ம அந்த ட்ராவல் பண்ணிட்டா ஷூட்டில் 1 day எக்ஸ்டெண்ட் ஆகும். 1 day எக்ஸ்டென்றது ஒரு 7 லட்சம் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ மானிட்டரியாக அவங்க தப்பாக தான் இருக்கும். நம்ம சொன்ன பட்ஜெட்டில் ஸ்டிக் ஆன் ஆகணும். முடிஞ்சால் என்ன கம்மி பண்ணணும் போது அந்த கன்ஸ்டன்ஸ் நமக்கு எவ்வளோ பெரிய படம்னாலும் இருக்க தான் போகுதுன்னு தெரியுது. அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகிக்க வேண்டியது தான். ஒரு விஷயம்னா செட்டிலெலாம் காலைல வந்தோடனே சீன் பேப்பர் எடுத்துகிட்டு போய் எந்தெந்த ஆர்டிஸ்ட் டைலாகோ யாராவது டைலாக்னு எல்லாம் கொடுத்துருவானுங்க. நான் அதெல்லாம் அடிக்க போகிறேன்னு அவனுக்கு தெரியாது, கொடுத்துருவானுங்க. எல்லார்ட்டையும் கொடுத்துட்டு எல்லாருமே வந்துடுவாங்க. வந்தோடனே எல்லாம் அவங்கவுங்க நீ இது சொன்னோன்னே இது சொல்லு நீ. அது கொஞ்சம் சீனியர் ஆர்டிஸ்ட் அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் அவங்களோட தூக்க மாட்டோம்னா அது எப்படி அவங்களுக்கு இருக்கிற பெரிய டைலாகை நம்ம எவ்வளோ சுருக்கி பண்ணலான்ற மாதிரி தான் ட்ரை பண்ணுவோம். பட் புதுசாக யாருக்காவது டைலாக் ஆட் பண்ணுறோம், புது ஆர்டிஸ்ட் இல்லை புது கேரக்டர்ஸ் ஏதாவது வருது, சின்ன சின்ன கேரக்டர்ஸ் இருக்கும்ல, சில பேருக்குலாம் அந்த ஒரு டைலாக் கிடைச்சிட்டு அது பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும்ல. ஸோ அவங்கள மாதிரி ஆள்லாம் என்ன பண்ணுறதுன்னா அவங்களாம் நம்ம எக்ஸ்ட்ரா தான் எழுதி வச்சிருப்போம். சரி இங்கே ஒரு கேரக்டர் பேசினா நல்லாயிருக்கும். இப்போது டைம் கன்ஸ்டன்ட் வரும்போது சரி அதெல்லாம் தூக்கிடலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் வருவோம். அப்படி வரும்போது இவங்களாம் ப்ரிப்பேர் ஆகி வந்துடுவாங்க. வந்துட்டு நீ இதை பேசு, நான் பேசணும் இப்படி டக்குன்னு ஒரு கவுண்டர் சொல்கிறேன் அப்படி பேசு, நீ எல்லாம் ப்ரிப்பேர். எனக்குன்னா மனசு கஷ்டமாயிடும். அங்கே வந்து இதெல்லாம் கிடையாதுன்னு சொல்கிறதுக்கே ரொம்ப ஒரு மனசு கஷ்டமாயிடும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்லலாம் என்ன பண்ணுறது, வேறு வழியும் இல்லை. அப்புறம் அவங்கள்ட்ட சொல்லி நான் வேற ஒரு சீன்ல ஒரு டைலாக் ஒன்று தரேன், இந்த மாதிரி ஒரு டைலாக் போடுறேன், வேற ஒரு சீன்ல எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் பண்றேன் அப்படின்னு சொல்லலாம். அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும் கட் ஷாட் பண்ணும்போது. நிறைய பேர் ரொம்ப ஆர்வமா வந்துட்டு நம்மளுக்கே நடந்தாலே அப்படித்தானே இருக்கும். ஆமா, இது நீங்க சொல்லும் போது எனக்கு அந்த விஜய் சாரோட அந்த பொலிட்டிக்கல் சாங் ஒன்று வரும்ல, அது எப்படி ஸ்கிரிப்ட்லயே இருந்ததா? இல்ல அதெல்லாம் ஸ்கிரிப்ட் இல்லை. ஸோ நாங்கள் அந்த விஜய் சார் சாங்ஸ்ன்றதே வந்து இதுல தான் ஆட் பண்ணோம், டப்பிங்ல தான் இது பண்ணோம். ஐ மீன் டைலாக்ஸ் இருந்துச்சு, அந்த சாங் மட்டும் நினைக்கிறேன். ஆமா, அந்த சாங் அப்புறம் அந்த கதவு திறக்கும் போது யாருன்னு சொல்லிட்டு போய் திறப்பான், இதெல்லாம் அங்கே டப்பிங்ல இது பண்ணுவோம். நாங்கள் அந்த சாங் யூஸ் பண்ணது வந்து எப்படி விட்டாங்கன்றது எங்களுக்கே தெரியல. நாங்கள் சரி சும்மா ட்ரை பண்ணுவோன்னு போட்டோம், யாருமே அதை கண்டுக்கல. அந்த மொமெண்ட், அந்த விஜய் சார் மொமெண்ட் எல்லாமே இதுல ஒரு 3 இடம் அந்த மாதிரி வரும். எல்லாமே தியேட்டர் வந்து அப்ளாஸ் பண்ணாங்க, வராங்க, அது ரியாக்ட் பண்றாங்கல்ல. ஸோ அதெல்லாம் நல்லா இருந்து, அதெல்லாம் பிளான்டு தானே, அதெல்லாம் அங்கங்க அந்த மொமெண்ட்ஸ் அதெல்லாம் பிளான்டு தான். நான் கதைப்படியே வந்து ஒரு தளபதி ஃபேன் அந்த பையன். ஸோ அங்கங்க அவன் வந்து அந்த பேசினாலே அங்கங்க அந்த ரெஃபரன்ஸ் வச்சே பேசுற மாதிரியான ஒரு கேரக்டர் டிசைன் தான் ஸ்டார்டிங்கே பண்ணிருந்துச்சு. ஸோ அந்த ஜோசப் குரிலாலா இருக்கட்டும், அந்த கள்ளக்காதெல்லாம் சொல்லுங்க உசர் தருவோம், அந்த எல்லாமே அது அந்த மாதிரி தான் பிளான் பண்ணுது. இந்த சாங் வந்து எக்ஸ்ட்ரா டப்பிங்ல தோணுச்சு, சரி போகும்போது சும்மா இதை பாடிட்டு போவோம் அந்த மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் அங்கங்க இது பண்ணோம். இப்போ சசி சார் வந்து இந்த சீன்ல கூட பண்ணியிருப்பாரு, இந்த பாட்டை போட்டு எங்க கல்யாணத்துக்கு எனக்காக ஆடுவேன்னு சொன்னாப்பா. இப்போ சம்மந்தமே இல்லாம வேற ஒருத்தருக்கு ஆடிட்டு இருக்கா, இனிமே இந்த பாட்டை எப்படிப்பா திரும்ப கேட்பேன்னு கஷ்டம்ப்பா அப்படின்னு அங்கிருந்து ஒன்று போடுவார். ஸோ அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அவர் அந்த இடத்துல டப்பிங்ல அவராக ஒன்று த்ரோ பண்ணுவார். அது அங்கங்க குட்டி குட்டியா சில விஷயங்கள்லாம் போடுவார். இந்த சீன்ல வந்து அந்த பாட்டி வந்து அந்த காஃபி ஜக் கொடுத்துருப்போம். ஆமா, கொடுத்தோடனே நாங்க காஃபி இதுக்கெல்லாம் கொடுத்தோம்னா கலவு போடும்போது டம்ளர் கொடுத்தாங்களோ அப்படின்னு கேட்பாரு. ஸோ அதெல்லாம் அவராக தான் போட்டார் அந்த இடத்துல. ஸோ அந்த மாதிரி நல்ல சிலதெல்லாம் டப்பிங்ல இதாகும். அதெல்லாம் நல்ல சிச்சுவேஷன் காமெடிஸ் மாதிரி. ஆமா, அதெல்லாம் நல்லாவே ஒர்க் ஆச்சு. Chennai Silks Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand.